வணக்கம் அன்பான சொந்தங்களே. நாம் இன்றைக்கு இந்த நறுக்கென்று 4 வார்த்தையில் இந்த பண்பை பற்றி பேச போகிறோம். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் பண்பு. ஏனென்றால் வள்ளுவரும் அழகாக சொல்லுகிறார், நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புடையார் பண்புடை யாட்டும் உலகு என்று அழகாக சொல்கிறார். அதாவது நயனோடு அந்த நன்றி செய்தவர்களையும் நீதி வலுவாமல் இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் பண்போடு மதிக்க வேண்டிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அதாவது அந்த பண்புடைமையில் அழகாகவே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பாடு என்று கரித்தொகையில் கூட வருகிறது. நாங்கள் ஏன் அந்த பண்பாக இருக்கணும்? பெரியோர்கள், பெற்றோர்கள், முதியோர்கள், அறிவுடையவர்களுக்கு பண்பாக நடக்க வேண்டும். அந்த பண்பு ஒரு நல்ல ஒரு குணம். அந்த பண்பு துணிவை வளர்க்கும், அறிவை வளர்க்கும், மற்றவர்களில் ஒரு மரியாதை கொடுக்க பண்ணும். மரியாதை என்பது மனதில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஒரு ஆசை கிடைக்க விழா மகிழ்ச்சியோ அதுபோல பணிவாக இருக்கும்போது நல்ல மகிழ்ச்சி இருக்கிறது. நான் ஜப்பான் நாட்டுக்கு விஜயம் செய்தேன். அந்த ஜப்பான் நாட்டு மக்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் வணக்கம் அப்படி தலை குனிஞ்சு தான் எல்லா விடயத்துக்குமே செய்வார்கள். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பண்பு நலன் ஒரு பெரிதாகவே தோன்றியது. அது எங்களோட ஒரு நேசிப்பாக எங்களோட அன்பாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லுங்க என்றால் உடனடியாக சொல்ல நல்ல அருமையான மனிதர்கள், மற்றவரை மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மரியாதையும் பண்பும் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவன் ஒரு உயர்ந்தவனாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ கல்வி அறிவில் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். எப்போதும் சொல்வார்கள், கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நாங்கள் கற்ற கல்வியின்படி தான் ஒழுக்கத்தோடு ஒழுக வேணும். ஆகவே ஒழுக்கத்துக்கும் பண்புக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. மரியாதை கொடுக்கும்போது நாங்கள் எப்படி பார்க்குறோம்? ஒரு மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். அதுபோல் ஒரு பணிவு வரைக்க உயர்வும் தானாக வரும். ஆகவே தான் இந்த பண்பு நலன் ஓட இருக்கிறது நல்லது. அந்த பணிவு வரும்போது எங்களுக்கு பக்க துணையாக துணிவும் வரும், நல்ல முயற்சியும் வரும். அந்த ஒரு மற்றவர்களோட நல்ல அன்பும் எங்களுக்கு உருவாகும். பண்பு வரைக்க அன்பு வரும், அன்பு வரைக்க பண்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆகவே இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்று ஒரு கணினி யுகம். இந்த குழந்தைகள் எல்லோரும் இந்த கைத்தொலைபேசியும் அதனோட விளையாட்டுகளில் தான் ஈடுபடுறார்கள். இப்போ அவர்களுக்கு இவற்றை தெரியாது, வேகமாக போகிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் பண்பாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் அகிலத்தில் சிறந்தது என்பதை அழகாக சொல்ல வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு. சில குழந்தைகள் இயல்பாக பிடித்து கொள்வார்கள், பல குழந்தைகள் பிடித்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையாக, அது விளையாட்டாக நீங்கள் அந்த மரியாதையை சொல்லிக் கொடுங்கள். வீட்டில் மரியாதையை முதலில் பேணுங்கள், அதன் பின்னர் பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுங்கள். அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்பது நம்பிக்கை. பண்போடு வாழ்வோம், அன்போடு வாழ்வோம், உயர்வோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.